கைஸ் இந்த நியூஸ் பத்தி நான் நேத்து நைட்டே வந்து நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல ஒரு வாய்ஸ் நோட் ஒண்ணு போட்டிருந்தேன். ஸோ நீங்க எல்லாம் கேட்டிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்தியன் கவர்மெண்டோட ஐடி மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ் அவங்க வந்து ரியல் மணி கேமிங் அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஸ்டாக் ஹோல்டர்ஸோட முதல் முறையா ஒரு மீட்டிங் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா இந்த சட்டம் எப்படி எவ்வளவு வேகமா இயற்றப்பட்டது அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு சட்டம் வரப்போகுது அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல. ரொம்ப குயிக்கா பாஸ் ஆனுச்சு. ரொம்ப குயிக்கா இது ஒரு சட்டமா இயற்றப்பட்டது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அண்ட் நிறைய இண்டஸ்ட்ரி வச்ச கம்ப்ளைண்ட்டும் கூட இந்த மாதிரி ஒரு சட்டம் இயற்ற போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு எந்தவித ஒரு முன்னறிவிப்புமே கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ஒரு மீட்டிங் நேரடியா வந்து கண்டக்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற போது இதுக்கான ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. நிறைய பேர் வந்து ஃபேண்டசி கேம்ஸ் வந்து திரும்ப வந்துருமா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருந்தீங்க. ஸோ பட் நான் எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சட்டம் இயற்றியாச்சு. இனி இதை நடைமுறைப்படுத்தணும். நடைமுறைப்படுத்துறதுக்கு வந்து தேவையான அடுத்தடுத்த விஷயங்களுக்கான ஒரு இதா தான் இருக்கும். ஏன்னா வந்து நெறைய பேர் இந்த வித்ட்ராவல்லாம் பண்ண முடியாம கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க சில ஆப்ஸ்ல. ஸோ அது எல்லாமே என்னன்னா சடனா ஸ்டாப் பண்ணதுனால இந்த பேங்கிங் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு. அதற்கு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு 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 மீட்டிங் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. அந்த பேங்கிங் இதுல உள்ளவங்கள்ட்டலாம். ஸோ இப்போ வந்து அதற்கான ஒரு மீட்டிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீட்டிங்ல நிறைய விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு. ஸோ அதுல முக்கியமா வந்து ஐடி மினிஸ்டர் அவங்க தரப்புல இருந்து மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய வேர்டு இதை நம்ம கொஞ்சம் கீனா பார்க்கணும். ஓப்பன் டு அமெண்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதற்கான அர்த்தம் நான் இந்த சைடு கொடுத்துருக்கேன், படிச்சு பாருங்க. அப்படின்னா இந்த லா நாங்க வந்து கொண்டு வந்துட்டோம். பட் இந்த லால இருக்கக்கூடிய விஷயங்கள் இன்னும் எல்லாமே வந்து ஃபைனலைஸ் பண்ணல. ஸோ தேவைப்பட்டா ஒரு சில விஷயங்கள் நியாயமானதா இருந்துச்சு அப்படின்னா அதுல நாங்க மாடிஃபைட் கூட பண்ணுவோம். அண்டு நிறைய மீட்டிங்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு சில மீட்டிங்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ அதில் வைக்கக்கூடிய ஒரு சில பாயிண்ட்ஸ் வேலிடா இருந்து அண்ட் அவங்க கவர்மெண்ட் தரப்புல இந்த லாவை கொண்டு வந்ததுக்கான ரீசன் வந்து நிறைய மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க அண்ட் என்னென்ன விஷயங்கள் வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அது எல்லாத்துக்கும் தீர்வு கரெக்டாக கண்டுபிடிச்சு அது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணி ஒரு ஸ்ட்ரிக்ட் ரெகுலேஷனோட திரும்ப கொண்டு வர முடியறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருந்தது அப்படின்னா டெஃபினட்டா இந்த ஃபேண்டசி கேம்ஸ் திரும்ப வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஸோ இந்த நியூஸை நம்ம ஓவராலா ஒரு பாசிட்டிவ் சைனா எடுத்துக்கலாம். ஏன்னா இதற்கு முன்னாடி நமக்கு எந்தவித பாசிட்டிவ் நியூஸும் வரல. லாஸ்ட் ஒரு 1.5 வாரமா பயங்கரமா வந்து நடந்த விஷயங்கள் எல்லாமே வந்து டக்கு டக்கு டக்குன்னு எல்லாமே முடிஞ்சது. பட் இப்போ இந்த சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் ஸோ ஒரு சின்ன ஹோப் கொடுக்குது. ஸோ திரும்ப வந்து இந்த ஃபேண்டசி கேம்ஸ் எல்லாம் நல்ல ஒரு ரெகுலேஷன்ஸோட ப்ராப்பரா வருமா அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். அது எல்லாமே நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த சட்டம் அப்படிங்கிறது வந்து 2 விஷயங்கள மெயினா ஃபோக்கஸ் பண்ணுச்சு. ஒண்ணு வந்து ஸ்போர்ட்ஸ், அதுக்கப்புறம் சோசியல் எஜுகேஷனல் கேம்ஸ் இது 2 ப்ரமோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அத நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போணும். இந்த மாதிரியான கேம்ஸ் நிறைய டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் 2வது பெரிய விஷயம் இண்டஸ்ட்ரீஸ ஷேக் பண்ண ஒரு விஷயம் இதுதான். கம்ப்ளீட் பேன் ஆன் மனி பேஸ்ட் ஆன்லைன் கேம்ஸ். ஸோ இதர் அது ஸ்கில் பேஸ்டா இருந்தாலும் சரி, இல்ல கேம் ஆஃப் சான்ஸா இருந்தாலும் சரி, மணி இன்வால்வ் ஆகக்கூடிய எல்லா கேமையும் கம்ப்ளீட்டா பேன் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து அது வந்து நடைமுறையில இருக்கு. ஸோ ஒருவேளை ஐடி மினிஸ்டர் சொன்ன வகையில அந்த ஓப்பன் டூ அமெண்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறதுல இண்டஸ்ட்ரியில இன்னும் ஒரு சில மீட்டிங்ஸ் வச்சு ஸ்ட்ரிக்ட் ரெகுலேஷன்ஸோட இந்த கம்ப்ளீட் பேன் அப்படிங்கிறது மேபி ஒரு சில கேட்டகரியில இருக்கக்கூடிய கேம்ஸுக்கு ஒரு சின்ன ஒரு விலக்கு கொடுத்து அவங்க திரும்ப உள்ள வருவாங்களா அப்படிங்கிறது போல ஒரு சின்ன ஹோப் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு வந்து இருக்கு. ஸோ இவ்வளோதான் இந்த நியூஸ். இப்போதைக்கு வந்து இந்த நியூஸுக்கான அப்டேட். இது வரைக்கும் சுத்தமா வராது அப்படின்னு எதிர்பார்த்த இடத்துல ஸோ இது வருமா அப்படின்னு ஒரு வெயிட் பண்ணிருக்கோம். ஸோ இந்த நியூஸ் மட்டும் தெரிஞ்சுக்க வந்தவங்க இந்த வீடியோவை இதோட ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரெகுலேஷன் அப்படின்னு சொல்றேன் இல்லையா? ஸோ அதை பத்தி ஒரு சின்ன ஒரு டிஸ்கஷன் பண்ணலாம் நம்ம சப்ஸ்கிரைபரோட. டிஸ்கஷன் மீன்ஸ் சின்னதா தெரியப்படுத்தலாம் அப்படின்னு வந்து சொல்றேன். உங்களுடைய கருத்துக்கள் இருந்துச்சுனாலும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அத வந்து நம்ம பார்க்கலாம். ஒரு சின்ன ஐடியா மாரி தான் இது. பார்க்கலாம் என்ன மாரி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த நியூஸ் மட்டும் கேட்கணும்னு நெனச்சவங்க, இதோட வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ இதுவரைக்கும் வந்து எந்தவித பாசிட்டிவ் அப்டேட்டும் வரல. ஸோ இது வந்து சின்ன ஒரு பாசிட்டிவ் சைனா எடுத்துக்கலாம். அண்ட் இந்த செப்டம்பர் 8ஆம் தேதி நெக்ஸ்ட் ஹியரிங் இந்த கர்நாடகா ஹைகோர்ட்ல இருக்கு. ஸோ அதுக்கு வந்து அதுவும் வந்து ஏதாவது பாசிட்டிவ் அப்டேட் வருதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே. இந்த விஷயம் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸோட நான் டிஸ்கஸ் பண்ணணும். சும்மா பேசலாம் அப்படின்ற மாரி ரெடி பண்ணது தான். ஸோ இந்த ஒரு ஆன்லைன் கேமிங் ஆக்ட் எதனால கொண்டு வந்தாங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு சில வேலிடான ரீசன்ஸ் கவர்மெண்ட் தரப்புல இருந்து வச்சாங்க.
ஸோ அது வந்து கண்டிப்பா வந்து அது வேலிடா அப்படின்னு கேட்டா டெஃபினட்டா அது வேலிட் தான். ஸோ அத பத்தி நம்ம பார்க்கலாம். அத அந்த ஒரு விஷயங்கள வந்து அவாய்ட் பண்றதுக்கு என்னென்ன ஒரு விஷயம் பண்ணலாம்? பண்ணா எப்படி இருக்கும்? அப்படிங்கிறத பத்தி நம்ம வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கவர்மெண்ட் தரப்புல இருந்து வச்சது பொருளாதார இழப்பு. ஸோ நெறைய அ பீப்பிள்ஸ் வந்து மணி வந்து இதுல வந்து லாஸ் பண்றாங்க அப்படிங்கிறத மாரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ மணி லாஸ் பண்றதுனால நெறைய வந்து கடன் வாங்கி பண்றாங்க. அதற்கப்புறம் எக்ஸ்ட்ரீம் லெவலா நெறைய விஷயங்கள் பண்றதுக்கும் தூண்டப்படுறாங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ஃபினான்ஷியல் சேஃப்கார்ட் அப்படிங்கிற விஷயத்துல நான் மென்ஷன் பண்ணிருக்கிறது அதான். ஈவன் வந்து இதற்கான ஒரு தீர்வு என்னவா இருக்கும் அப்படின்னா, மோஸ்ட்லி வந்து ரெகுலேஷன் பண்ணும் பொழுது டெபாசிட் லிமிட் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கொண்டு வரலாம். ஈவன் வந்து ட்ரீம் 11 இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நம்ம போய் பேசிட்டு இருக்கோம். வேற இந்த கார்ட் கேம்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள பத்தி நம்ம பேசுறது கிடையாது. ஈவன் அது நமக்கு அதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ண போறதும் கிடையாது. ஸோ ட்ரீம் 11 பொறுத்தவரைக்கும் அவங்களுடைய ஃபவுண்டர் சிஇஓ அவர் கூட வந்து சொல்லியிருந்தாரு. 99% பேர் ட்ரீம் 11 விளையாடக்கூடிய 99% பேரு அவங்க வாழ்நாள் முழுக்கவே சேர்த்து ட்ரீம் 11ல விளையாண்ட அவங்களுடைய மொத்த பிளேயிங் இது எல்லாமே சேர்த்து ரூ. 10,000 மேல வின் பண்ணதும் கிடையாது. ரூ. 10,000 மேல லாஸ் பண்ணதும் கிடையாது. அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாரு. ஸோ இது வந்து ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட். ஏன்னா, கிட்டத்தட்ட அவர் சொல்லியிருந்தது, இது வந்து ஜஸ்ட் ஒரு பாப்கார்ன் பிரைஸ் தான் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லியிருந்தாரு. அந்த மாரி தான் வந்து ப்ளே பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால ஃபேண்டசி ஸ்போர்ட்ஸ பொறுத்தவரைக்கும் பெரிய லெவல்ல வந்து இந்த மாரி லாஸஸ் வந்து நெறைய ஃபேஸ் பண்ணதில்ல அப்படிங்கிற மாரி நம்ம ஒரு கேட்டகரியில பார்க்கலாம். பட் ஸ்டில் இருந்தாலும் எல்லா ஆப்புக்கும் ஆ ஒரு சேஃபான ஒரு டெபாசிட் லிமிட் அப்படிங்கிற மாரி குடுத்தாங்க அப்படின்னா, இந்த இந்த பொருளாதார இழப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருந்து கண்டிப்பா வந்து காப்பாத்திக்க முடியும். அண்ட் 2வது விஷயம் என்ன, அண்டர் ஏஜ்ல இருக்கக்கூடிய பசங்க கூட சின்ன பசங்க கூட இந்த கேம்ஸ் வந்து ஈஸியா அக்சஸ் பண்ணி விளையாண்டுர்றாங்க. பேரண்ட்ஸோட ப்ரூஃப்ஸ், ஐடி இதெல்லாம் குடுத்து அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து ஏஜ் ஐடென்டி வெரிஃபிகேஷன் இன்னும் ஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். ஃபோட்டோ வெரிஃபிகேஷன் இந்த மாரியான விஷயங்கள் குடுக்குறதன் மூலியமா அத வந்து அவாய்ட் பண்ண முடியும். ஸோ இந்த விஷயத்த ஸ்ட்ரிக்ட்டா வந்து உள்ள கொண்டு வந்தாங்க அப்படின்னா, அந்த ஒரு இஷ்யூவ அவாய்ட் பண்ண முடியும். அதற்கப்புறம் 3வது வந்து சொல்லியிருந்த விஷயம் வந்து ஃபால்ஸ் ரிச் ஹோப்ஸ். அதாவது வந்து ஒரே மேட்ச்ல இல்ல ஒரே நாள்ல கோடீஸ்வரன் ஆயிரலாம் அப்படிங்கிற மாரி ஃபால்ஸான ஹோப் வந்து குடுக்குறாங்க இளைஞர்களுக்கு அப்படிங்கிற மாரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து அது வந்து இந்த க கிராண்ட் லீக் இந்த மாரியான விஷயங்கள்ல அது நடக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுல வந்து இன்னும் வந்து டிரான்ஸ்பரன்சி இருக்கணும். ஏன்னா, அந்த நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாரி அந்த ஒரு கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ண போறாங்க. ஸோ அதுல வந்து கிளியரான ஒரு நல்ல டிரான்ஸ்பரன்சி இருந்தது. அதுக்கப்புறம் ஃபேரா ப்ளே பண்ணணும். இந்த பாட் வச்சு ப்ளே பண்றது இந்த மாரியான விஷயங்கள்லாம் நெறைய போயிட்டு இருக்கும். மோஸ்ட்லி இந்த கார்ட் கேம்ஸ்ல இந்த மாரியான விஷயங்கள் நடக்கும். ஸோ அதெல்லாமே வந்து அவாய்ட் பண்ணி கிளியரா, டிரான்ஸ்பரன்ட்டா அது பண்ணும் பொழுது, அந்த மாரியான விஷயங்களையும் அவாய்ட் பண்ண முடியும். அண்ட் அதற்கப்புறம் சொன்னது அடிக்டிவா இருக்காங்க நெறைய பேர். அடிக்ட் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பிளேயிங் டைம ரெடியூஸ் பண்ணலாம். தமிழ்நாடு கவர்ன்மெண்ட் கூட பண்ணியிருந்தாங்க. 12 டூ 5 நைட் டைம்ல நீங்க ப்ளே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாரி அதுல ஒரு ஸ்ட்ரிக்ட் ரூல் கொண்டு வந்து பிளேயிங் டைம் ரெடியூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாரியான விஷயங்கள் கொண்டு வரதன் மூலியமா, அகைன் மணி கேம்ஸ் திரும்ப கொண்டு வரலாம். பட் அதெல்லாம் நடக்குதா இல்லையான்னு பார்க்கலாம். ஸோ இது என்னோட மைண்டுக்கு தோணுனது. இத வந்து ஜஸ்ட் வந்து நான் டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு நெனச்சேன். ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்து அதுதான். அத வந்து மென்ஷன் பண்ணிட்டேன். அதற்கப்புறம் வந்து நடக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. செப்டம்பர் 8ஆம் தேதி என்ன நடக்குது அப்படின்னு வந்து பார்க்கலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் இது இன்னும் சட்டமா நடைமுறைப்படுத்தப்படல. இந்த ஆன்லைன் கேமிங் ஆக்ட் அப்படிங்கிறது. ஸோ அது நடைமுறைப்படுத்தப்பட்ட பிறகு என்னென்ன விஷயங்கள் அதில கிளியரா மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பத்தி நமக்கு தெரிய வரும். இன்னும் ஒரு சில மீட்டிங்ஸ் இருக்கு. அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இது பண்ணலாம். அண்ட் டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. வேற ஏதாவது வீடியோ போடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்க. அண்ட் இந்த ரெகுலேஷன்ல வேற என்ன ரெகுலேஷன்லாம் பண்ணா இன்னும் பெட்டரா இருக்கும் அப்படிங்கிற மாரி உங்களுக்கு ஐடியா இருந்தாலும் சொல்லுங்க. நன்றி. வேற ஏதாவது கமெண்ட், சந்தேகங்கள் இருந்தாலும் கேளுங்க. ரெகுலரா இந்த அப்டேட் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி.